நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் தெரியவில்லை. யாரும் 2 பேர் அழகு புறாவை வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெள்ளம் ஓட்டவள் யாரை பார்க்க வேண்டும்? இதோ எதிர்பார்க்கின்றேன். பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்கின்றார். யார் நீங்கள்? எதற்காக என்னை வந்திருக்கின்றீர்கள்? அதை சீக்கிரமாக தெரிந்து கொள்ளுங்கள். நானும் சக்கமட்டியை சேர்ந்த வெள்ளச்சாமி, இவளும் அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த வெள்ளையுமாறு இருவரும் மதம் விட்டு மதம், இனம் விட்டு இனம் வேறுபாடு என்று திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் அண்ணன்மார்கள் இருவரும் இங்கே துரத்துக் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் தான் தத்தவன் வந்திருக்கும் சாமி, எங்களுக்கு அடைக்கலம் தார் ஐயா. இனமற்ற இடமாக வந்து விட்டீர்களா? அப்படி என்றால் என்னிடம் உங்களுக்கு அடைக்கல எங்களுக்கு அடைக்கலம் ஐயா. வெள்ளச்சாமி ஐயா, நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன். அதுவும் என் கோவில் முன்பாக அமைந்துள்ள 7 வளமும் செவ்வாழமர தோப்பும் இருக்கின்றது. அந்த வாழமர தோப்புக்குள் 3.25 தினம் மட்டும் யார் எங்களுக்கும் தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு வாழ்நாள் முதல் அடைக்கல் தெரிகிறேன். இப்பொழுது நான் சென்று வருகிறேன். இந்த முத்தக்கண்ண வாழ்த்து கடையில் இருந்தது. இந்த வாழத்தொப்புக்குள்ள 3.25 நாளைக்கு ஒளிந்திருந்தால் நீங்கள் உயிர் பிழைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் உயிர் தப்பி விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு இல்லையா இந்த செவலத்தொப்புக்குள்ள வந்தவுடனே அகால சகடமெல்லாம் பொல்லாத சகடமெல்லாம் இல்லையா சாமி? அது பரவாயில்லையாமா? அடி அந்த அழகுதடி இது ஆகாச சகனமணி, அடி அந்த அழகுதடி ஆகாச சகனமணி உங்க அண்ணன் 7 பேரும் வந்து அது தெரியுதுவா? இந்த பிள்ளைல பாடி எந்திரிச்சவனை கொண்டு விட பாடிக்கல
முடியல பெட்டால நீ அதே வாடா அதே வாடா ஐயா சாமி ஏய் நீ யாரு உள்ள போட்டுட்டேடா போடா போடா ஏய் என்னடா அண்ணே சின்ன தம்பி போவக்காரே பொல்லாத போவ அடுத்த விட்டாடா ஏய் ஏய் நடுவுல வந்தா ஏய் சாமி ஐயா ஐயா வெளியே போட்டு உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரும் விளையாமலை விட்டு ஒழுங்குபடியா ஓடிட்டு என்ன பொய்யா ஒழுங்கு மரியாதை இது உனக்கு தேவையா நாங்க 7 பேர் எதுக்கு இருக்கிறோம் 7 பேர் குப்பையில பொம்மை தங்கச்சி மாதிரி இருக்கிறேன் உள்ள வண்டி போச்சு முடியும் மலைக்கோட்டி நாடகத்துல 200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாண்டா பார்த்த உனக்கு எனக்கு எவ்வளவு சம்பளம் தரேன் ஒழுங்கா பாடக்கூடாதுங்கிற தண்ணியாவது என் சுப்பிரமணியாவது ரொம்ப இருமாதையா பொறனான்னு சொல்லி உள்ளது ஐயோ என்ன சொன்னாங்க நல்லா இருப்பாடா அப்படிடா என்ன சொன்னேன் வாழ்த்து சொல்லணும் அவனையாவது குத்துனே ரத்தம் வந்துச்சு முன்னே குத்துனே கீழே தொடக்க குடல் வந்து வெளியே விழுவும் அண்ணே நான் சொல்றேன் கேளு இது ஆம்பளே கிடையாது நாங்க 7 பேர் இருக்கிறோம் ஆமா நாங்கெல்லாம் உன்னை ஒண்ணும் பண்ணல நாங்க 7 பேர் இருக்கோம் அவரு குடுக்கு அவனை கொன்னுட்டோம் ஒழுங்கு மரியாதையா அவனை கொல்லி வச்சுட்டு இங்க போறாளவா என்ன பவுடர் போட்டு காலையில ஒழுங்கு மரியாதை எங்க பின்னாடி நீ வரல படுத்துட்டு ஒரு பாடி அது பக்கத்துல ஒன்னே ஒரு பாடி ஆக்கி எரிச்சிடும் ஒண்ணு எரிக்கிறது ரொம்ப சிரமம் 2 லிட்டர் சீமெண்ட் வாங்கினாலும் பரவாயில்ல 2 லாரி டயர் வேணுமா இல்ல 1/2 டிப்பர் மண்ணு இறங்கினாலும் பரவாயில்ல என்ன காலில் விழு
போறேன். என் பொறால நீ வரல ஏன்னா எப்படியே கூட்டி போய் உள்ள என்ன பண்ண போற மாலையை தூக்கிட்டு வந்து நிக்கிறான் பாரு. உள்ள மூட்டி போய் மாறி மாறி புத்தி சொல்லுவோம் ரோட்ல ஏய் உன் காலு ஒடியே. உயிரோட இருக்கும் போதே கொண்டு போறீங்க. மச்சான் நான் ஒரு தடவை சண்டாவே நீ இல்லாம நான் இல்லாம நீ சத்தியமா சத்திய சாமி. இப்படி கண்டு 7 பேரோட வெட்டி சாத்தினீங்களே சண்டாவே வாழத்தே விடல. உன்னாச்சு சாமி. இந்த துணி எங்கடா எடுத்த போய் மணப்பாறை சிஎச்சில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அட அக்கத்த பிள்ளைகளை ஓடி சொல்லுறீங்க சோத்துக்கு என்னடா சொல்லியா தலை தெரியுதா காலு தெரியுதா தெரிஞ்சா தெரியுது சனிக்கிழமைடா குஞ்ச கட்டி விடணும்டா ஏதாவது ஒரு குஞ்ச போடுறா அவன் குஞ்ச காலி ரைட்டு போடா காலத்துல மாலையே கழுத்துல போடுறா ஏடா ஓட்டு கேட்க போறியா இன்னைக்கு காலைல கொஞ்சம் போனோம் அவன் கழுத்துல போடுறா சரி ரைட்டு கழுத்துக்கு ஒரு மாலை ஏய் குஞ்ச கட்டுறாங்களா ரவுண்டா கட்டிருக்காங்க அதான் வளர் மலை வளர் மலை ரவுண்டா கட்டிருக்காங்க வளர் மலை அது அங்கே அஞ்சலியா அஞ்சலி சேர்த்துறது இதுக்கு சாந்தி அடையுது அஞ்சலி சரி ரைட் சீக்கிரம் கொண்டு அவனை ஏறிச்சு சரி, போடா. எங்க பின்னால வந்துரு போடான்ட்டு ஐயோ சாமி நீ இல்லாம இந்த உலகத்துல எப்படி சாமி வாழ போறேன்? ஐயோ சாமி யார் சாமி எனக்கு இருக்கா? துள்ளி துள்ளி நீ பாடாமா சீதையம்மா. துள்ளி துள்ளி நீ பாடாமா சீதையம்மா. எவ்வளவு சொல்லியும் வெள்ளையம்மாள் வெள்ளச்சாவையும் வாழமர தோப்பை விட்டு வெளிவந்து விட்டார்கள். வெள்ளையம்மாள் அண்ணன்மார்கள் 7 பேரும் வெள்ளச்சாவை வெட்டி கொண்டு விட்டார். இவர்களை இப்படியே விட்டு வைத்தால் இந்த உலகத்தில் பேயாகவும் ஆவியாகவும் தெரிந்துள்ளவர்கள். இவர்களை இருவரும் உயிரிழப்பி என் இடது கால் பெருதென்று அமல செய்ய வேண்டும். அடையவிடத்தை விசாரி அடே புது புது வாடா அடே பூசாரி எங்களா
புல்லு கட்டு எடுத்துரும். அடே விழுக்கடி பூசாரி, நான்தான் சாமி. இவர் இருவரையும் உயிரிழப்பு செய்வாயாக. ஆமா சாமி, செஞ்சு விடுவோம். உன்னதை சும்மா தான் மதுரை கடை அண்ணனுக்கு சந்தானமா வெள்ளச்சாமி இப்பொழுது எழுதியிருப்பாயாக. அவங்க தூக்கிட்டாங்க. பேசாம இந்த சீமனை ஊத்தி இங்கே கொளுத்திடும். டீச்சர் என்னென்ன விலை விற்கிது? குக்கர்னு பிடிக்குதா? 88 ரூபாய்க்கு. அடே வெள்ளச்சாமி, எதற்காக உங்களை உயிரிழப்பீங்க தெரியுமா? உங்களை இப்படியே விட்டு வைத்திருந்தால் இந்த உலகத்திலே பேயாகவும் ஆவியாகவும் திறந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது காலை கதிரவன் உதிப்பதற்கு முன்பதாக சென்று மாலை கதிரவன் மறைவதற்குள் என் காலில் வந்து சரணடைய வேண்டும். அது மட்டுமல் கண்ணி கழியாத பெண்ணை தொட வேண்டும். தொட்டு விடும் பொழுது ஆண்டவர்களுக்கு மாங்கல்ய வரத்தையும் குழந்தைவரையும் கொடுத்து விட்டு விலக வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பேரு புகழும் நிலையாக நிலைத்திருக்கும். எனக்கு முன்பூஜையும் உங்களுக்கு பின்பூஜையும் வைத்து செய்து செய்கின்றேன். அப்படி இத்துடன் எங்களது நாடகத்தினை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். சிறப்பான ஒளிபெருக்கியை அமைத்து கொடுத்த ஸ்ரீ சண்முகா குடும்பம் சத்திரம் ஒளிபெருக்கி அவர்களுக்கு நன்றி. இந்த நாடகங்களை நல்ல முறையில் கண்டுகளித்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த விழா கமிட்டிகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வளமான நன்றிகள். நன்றிகளது வணக்கம். இந்த பாண்டி முனியிடம் ஊரர்கள் அனைவரும் துண்ணர் வாங்கி விட்டு செல்லும்படி உங்களை வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம். கருணை உள்ள தோழமா அருளை வாரை தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறை அருகிறார். அயிலகிலே உண்டக கண்ணியம்மா மாங்காடு களிமாடும் காமாட்சியம்மா